ஜோதி மணியோசை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது தை அமாவாசை. நம்ம புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், ஜோதிடம் அஸ்ட்ராலஜி சேனல். அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. அந்த சேனல்லையும் இது போல முக்கியமான தகவல்கள் ஜோதிட ரீதியாக நம்ம அதில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். ஜோதி மணியோசை நமக்கு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்கள் இருக்காங்க. இந்த தை அமாவாசை 2025 இருக்கு இல்லையா, இந்த தை அமாவாசை எப்போது ஆரம்பிக்குது, எப்போது முடியுது அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிறலாம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம். நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா, இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம், சரியான நேரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். அதே போல ஒவ்வொரு அமாவாசை வரும்போது அந்த முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடக்கூடிய நேரம், அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதை பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறலாம். முதல்ல இந்த 2025 வரக்கூடிய தை அமாவாசையுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லா அமாவாசைகளையும் போல இந்த அமாவாசை கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தை அமாவாசை, அடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மூன்றும் விசேஷமான அமாவாசை. தை அமாவாசை நீங்க பார்க்க போனோம் அப்படின்னா மகர ராசியில சூரிய பகவான் இருக்கும் போது, சந்திர பகவான் இணையும் போது அது தை அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. இந்த தை அமாவாசையின் விசேஷம் என்ன அப்படின்னா 29/1/2025 நமக்கு முழுமையாக இந்த அமாவாசை திதி இருக்கு. அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா 28/1/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 மணி அளவுல இந்த அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த அமாவாசை திதி ஆரம்பிச்சு 29/1/2025 புதன்கிழமை இரவு மணி 7:21 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு. இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 29/1/2025 புதன்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு காலையில 9:20 சந்திர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திலிருந்து அமாவாசையை துவங்குகிறார். இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. சரி, இப்போ நம்ம அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அமாவாசையில தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்போ 29/1/2025 புதன்கிழமை தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும், சூரிய உதயத்திற்கு பிறகு. சிலருக்கு நாங்க வேலைக்கு போகணும், சீக்கிரமா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா தவிர்க்க முடியல அப்படின்னா நீங்க கோவில்கள்ல சில நேரங்களில் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உங்க ஊருக்கு அருகாமையில இருந்தா நீங்க போய் பண்ணிக்கிறலாம். அதே போல நம்ம காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய 6 மணியிலிருந்து 7:30 தர்ப்பணம் கொடுக்கிறவங்க நீங்க பண்ணிக்கிறலாம். இப்ப நீங்க வீட்டிலேயே பண்ணணுங்க, எங்களுடைய இல்லத்திலேயே நாங்க பண்றோம் அப்படிங்கறது முதல்ல நான் சொல்லிடுறேன். காலைல 6 to 7:30 நீங்க பண்ணிக்கிறலாம். வீட்டுல பண்றதா இருந்துச்சு அப்படின்னா 7:30 to 9 பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா யமகண்டம் நேரம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:20 11:30 மணி, காலையில 11:30 வரைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். இது நேரம். இது கோவில்கள்ல இது பொருந்துமா அப்படின்னா இல்லைங்க. கோவில்கள்ல அவங்க நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க யமகண்டம் வந்தாலும் சரி, ராகு காலம் வர்றதுக்கு ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சிடணும். அதனால நீங்க அந்த யமகண்ட நேரங்கள் கிடைச்சா கூட கோவில்கள்ல நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். சரி, தர்ப்பணம் கொடுத்தாச்சு. முன்னோர்களுக்கு இலை போடணுமே, படையல் போடணும். அதுக்கான நேரம் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு மதியம் 12 to 1 நமக்கு ராகு காலம் இருக்கு. இந்த ராகு காலத்துல முன்னோர்களுக்கான படையல் போடக்கூடாது. அப்ப எது சரியான நேரம்? மதியம், அதாவது 1:30 மணிக்கு 2 மணிக்குள்ளாக சரியான நேரங்க. நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டே அப்படின்னா மதியம் ஒரு 1:30 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 2 மணிக்குள்ளாக இலை போட்டு படையல் போட்டு அவங்களுக்கு தீபம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து சாதங்கள் எடுத்து காக்காக்கு வச்சு நீங்க விரதங்களை முடிச்சுக்கிறலாம். எளிமையான ஒரு வழிமுறை தான். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு முன்னோர்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். நாங்க தர்ப்பணம் கொடுக்கிற வழக்கம் இல்லையே அப்படிங்கிறவங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த தை அமாவாசையில கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டங்கள், தடைகள், குறைகள் இருந்துச்சு அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால, ஏன்னா நமக்கு எல்லா தெய்வத்தையும் விட நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே முன்னோர்கள் தான். அவங்க வழியில இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா, இல்ல கஷ்டத்தோட இருந்தாலும் சரி, பெரும்பாலும் ரொம்ப பேர் கஷ்டத்துலதான் இருக்கும்.
என்ன காரணம்? முன்னோர்களை நம்ம சரியாக வழிபட வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நீங்க மாசம் மாசம் கொடுக்கல, திதி கொடுக்கல, தெரியாது அப்படின்னா அதுக்கு தானுங்க தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அமாவாசையில நீங்க போய் உங்க முன்னோர்களுக்கு நீங்க எள்ளு தண்ணி இறைச்சா ரொம்ப விசேஷம். இல்ல வீட்லயே நீங்க பண்றதாக இருந்தாலும் ஒரு பிராமணர் கூப்பிட்டு பண்ணலாம். இல்ல நீங்களே பண்றதுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சொன்ன நல்ல நேரத்துல எள்ளு தண்ணி வச்சுட்டு அவங்கள நினைச்சு நீங்களே கேசவா நாராயணா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க எள்ளு தண்ணி இறைக்கலாம். தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா கோவில், குளங்கள், கடற்கரையில கண்டிப்பா தை அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுப்பாங்க. கோவில்கள்லயும் கண்டிப்பா நடக்கும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் போய் நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தால் உங்க குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும். இது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையை நம்ம செஞ்சே ஆகணும். சரி, தை அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை. 9:20 உங்களுக்கு திருவோண நட்சத்திரமும் ஆரம்பிக்குது. ரொம்ப விசேஷம். இந்த 9:20 மேல தர்ப்பணம் கொடுக்கிறவங்களுக்கு அதிக சக்தி, பவர் கிடைக்கும். அந்த நேரத்துல எண்ணியது நம்ம ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு மங்கள காரியம் நடக்கல, ஒரு திருமணம் நடக்கல, அந்த குடும்பத்துல நாங்க தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த 9:20 மேல கொடுக்கக்கூடியவங்களுக்கு அதிக சக்தி, அதிக பலன் கிடைக்கும். அதே போல அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மதிய நேரத்துல யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்ல காலை நேரத்துல கூட டிஃபன் வாங்கி கொடுக்கலாம். பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுங்கள். அமாவாசைக்காவது ஒருவேளை சாப்பாடு கொடுங்க. அந்த அந்த பசி ஆறும்போது உங்களுக்கு அன்னபூர்ணியுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும். அந்த நாள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த நாள் மட்டும் அல்ல, நீங்க செஞ்ச அந்த அன்னதானம் செஞ்ச அந்த தர்மம் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் பலன் கொடுக்கும். அதனால அன்னதானம் ரொம்ப விசேஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.